மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் நேற்று தென்மேற்கு பருவமழை துவங்கியது. முதல் நாளே கனமழை வெளுத்து வாங்கியது. புறநகர் ரயில்களில் எப்போதும் கூட்டம் வழியும் நிலையில் மழையால் சாலை போக்குவரத்து முடங்கியதால் நேற்று வழக்கத்தை விட பயணிகள் கூட்டம் கூடுதலாக இருந்தது. சர்ச்கேட் ரயில் நிலையத்திலிருந்து நலசோபாரா வரை செல்லும் புறநகர் ரயிலில் நேற்றிரவு ஏராளமான பயணிகள் பயணித்தனர். 2ஆம் வகுப்பு பெட்டியை விட முதல் வகுப்பு பெட்டியில் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது. அந்தேரி போரிவலி நிலையங்களுக்கிடையே ரயில் சென்று கொண்டிருந்த போது முதல் வகுப்பு பெட்டியில் பயணித்த 22 வயதாகும் மயங்க் லோகார் ரயில் பெட்டிக்குள் மழைநீர் புகாமல் இருக்க ரயில் கதவை மூடினார். அப்போது அதே பெட்டியில் பயணித்த இன்னொரு இளைஞர் மயங்கை கண்டித்தார். கதவை மூடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவரிடையே ஏற்பட்ட வாய் தகராறு சற்று நேரத்தில் கைகலப்பாக மாறியது. திடீரென இளைஞர்கள் இருவர் சண்டையிட்டுக் கொண்டதால் ஓடும் ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. மயங்கை பலமாக தாக்கிய அந்த இளைஞர் திடீரென தன் பையில் வைத்திருந்த கத்தியால் தாக்கினார். மயங்க் இரத்த வெள்ளத்தில் துடிக்க சக பயணிகள் அலறியடித்து அங்கிருந்து நகர்ந்தனர். ரயில் அடுத்த நிலையத்தில் நின்றதும் ரயில்வே போலீஸ் உதவியுடன் சக பயணிகள் மயங்கை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த பரபரப்புக்கு இடையே மயங்கை கத்தியால் குத்திய நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட மயங்க் சற்று நேரத்தில் உயிரிழந்தார். சிசிடிவி காட்சி பதிவுகளின் அடிப்படையில் கத்திக்குத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். மும்பையில் ஓடும் ரயிலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ரயில் பயணிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.